தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பூ வடை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ. வாழைப்பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 100 கிராம் கடலைப்பருப்பு. இதை வடை செய்யறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவோட தொப்புலையும் எடுத்துருங்க. ஒரு தண்டு இருக்கும், அந்த தண்டையும் எடுத்துருங்க. இப்ப இந்த அடி பகுதியை கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல பெருஞ்சீரகத்தையும் பச்சை மிளகாயையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப ஒன்னா கலந்து விட்டுறலாம். இப்ப இது கூடவே நாம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம வாழைப்பூ வடையில வாழைப்பூவை கட் பண்ணி போடுவோம். அதை விட வாழைப்பூவை அரைச்சி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில போட்டுடலாம். இப்போ ஒரு வாணல்ல வடையை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை மட்டும் நாம விட்டுக்கலாம். அதிகமா எண்ணெய் விட்டு திரும்ப சுட்ட எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுக்கு பதில் வடைக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை எடுத்துக்கிட்டா போதும். இப்ப எண்ணெய் சூடானதும் நம்ம வடையே போட்டுடலாம். மூணு நிமிஷத்துல இந்த வடை நல்லாவே வெந்துடும். நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி போட்டு செய்யற வடையை விட இந்த வடை ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாழைப்பூவை வெளியில எடுத்து போட்டுட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. குறிப்பா பசங்க வாழைப்பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்ப வடை ரெடி ஆயிடுச்சு, நாம எடுத்துடலாம். வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கு ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க.